Welcome back to the channel. இன்னைக்கு நாம வந்து பார்க்க போற டாபிக் டே, டேட், டைம் அதெல்லாம் எப்படி சொல்றது அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து டேஸ் ஆஃப் தி வீக்லாம் எப்படி சொல்லணும் அப்படிங்கறத நான் ஏற்கனவே போட்டுருக்கேன் சேனல்ல. அத போய் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அதெல்லாம் எப்படி சொல்றது அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரியா? இப்போ வந்து que, día, es, hoy or mañana or pasado y pasado mañana. Que na enadhu what, día na day, what day is, hoy na today. What day is today? இன்னைக்கு என்ன நாள்? இல்லனா que día es mañana. Mañana na tomorrow, நாளைக்கு. நாளைக்கு என்ன நாள்? இல்லனா que día es pasado mañana. Pasado mañana na நாளை கழிச்சு அர்த்தம். சரியா? சோ இப்போ இது எப்படி ஆன்சர் பண்றது அப்படினா hoy today is domingo. Domingo na Sunday, ஞாயிற்றுக்கிழமை. Today is Sunday. Hoy es domingo. அடுத்தது mañana es lunes. நாளைக்கு திங்கள். lunesங்கிறது திங்கள். mañana es lunes. ஓகே? இப்போ அடுத்தது வந்து que día es antes de jueves. Jueves. Antes de jueves. Antesனா before. சரியா? So juevesங்கிறது Thursday. Thursdayயோட முன்னாடி என்ன நாள்? Thursday வியாழன். புதன்கிழமை தான் ஆன்சர். சரியா? சோ உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னா இப்படி தான் கேட்கணும். que día அப்படிங்கறத போட்டுக்கோங்க. es antes de jueves. que día es hoy. que día es whatever என்னென்ன வேணுமோ அதை நீங்க சேர்த்துக்கணும். அடுத்தது நாட்களையோ இல்லனா நேரங்களையோ எப்படி பேசணும் அந்த வார்த்தைகளை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். en la mañana, in the morning, en la tarde, in the afternoon, மத்தியானம் போல. en la noche, noche na night, ராத்திரி. in the night, ராத்திரியில. después அப்படினா after. so despuésங்கிறது வந்து after, அதுக்கு அப்புறம். antes அப்படிங்கிறது before, முன்னாடி. சரியா? இது ஆப்போசிட்ஸ். அடுத்தது más tarde, ரொம்ப நேரம் கழிச்சு. சரியா? அதான் más tarde. la próxima semana. semana na week, வாரம். próxima அப்படிங்கறதோட மீனிங் வந்து next னு அர்த்தம். ஓகே? சோ next week, அடுத்த வாரம். la próxima semana. அடுத்தது el fin de semana. fin அப்படிங்கிறது வந்து end, முடிவு. ஓகேயா? end. சோ வார இறுதி நாட்கள், வீக்கெண்ட்ஸ் சொல்வாங்கல இங்கிலீஷ்ல. சோ வந்து நம்ம ஊர்ல வீக்கெண்டுங்கிறது வந்து சனி ஞாயிறு 2 நாள் லீவுப்பா, வார இறுதி நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமையும் அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. சோ வார இறுதி நாட்கள், வீக் எண்ட்ஸ் வந்து 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு. சோ el fin de semana. சரியா? அடுத்தது días de la semana, week days. இது வந்து டேஸ், days of the week. அப்ப அதெல்லாம் என்னைக்கு? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். 4 நாள் வந்து இவங்களுக்கு days of the week, வார நாட்கள். días de la semana. அடுத்தது el próximo día. próximo என்ன சொன்னோம்? next னு சொன்னோமா? அடுத்தது day, அடுத்த நாள். ஓகே? சோ el próximo día. இப்போ இதல பாருங்க, diaங்கிறது ஏல முடியுது, ஃபெமினின். அப்ப ஏன் நம்ம la próxima día போடல அப்படினா día ஏல முடிஞ்சாலுமே அது ஃபெமினின் இல்ல, மாஸ்குலின். சோ அது el día தான். சோ el próximo día அப்படி நம்ம சொல்லணும். இப்போ இந்த days of the week வச்சு நம்ம question formats, answer formats எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பார்க்கலாம். Cuando van a ir los estudiantes al cine. cine இல்ல, cine ன்னு சொல்லணும். சரியா? சோ இப்போ cuando னா என்னது? when. இப்போ van a ir, நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே படிச்சிருக்கோம். ir, voy a ir அப்படிங்கிறது going to go. ஓகே? பட் going to go ன்னு சொல்ல மாட்டாங்க. சோ வந்து போக போறீங்க, future. சோ van அப்படிங்கிறது they.
ஸோ போக போறாங்க அவங்க. தே வான் ஆ ஈர், அந்த அவங்கங்கிறது யாரு? லோஸ் எஸ்டூடியான்டேஸ், த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம், அப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அவங்க எப்போ போகிறாங்க அப்படின்னு கேட்டாலே அது ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அந்த டைமில் குவாந்தோ வானா ஈர் அல் சீனே அப்படின்னு சொன்னாலே போதும், லோஸ் எஸ்டூடியான்டேஸ்ங்கிறது புரிஞ்சிடும். இப்போ இதில் வந்து நான் ஏன் லோஸ் எஸ்டூடியான்டேஸ் இந்த வார்த்தையை சேர்த்துருக்கேன் அப்படின்னா, இன்கேஸ் தெரியாத பட்சத்தில் புரியாத பட்சத்தில் அந்த சப்ஜெக்டை எங்கே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். So, cuando van a ir los estudiantes al cine? Answer வந்து el domingo. Domingo is Sunday. அவங்க சண்டே போக போறாங்க. ஸோ கேள்வி என்னது? ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்போ சினிமாவுக்கு போக போறாங்க? ஆன்சர் என்ன? ஞாயிற்றுக்கிழமை அவங்க, அதே அவங்க தானே வருது, அவங்க சினிமாவுக்கு போக போறாங்கன்னு சொல்ல போறோம். ஸோ இப்போ இங்கேயும் எல் டொமிங்கோ அவங்க தானே, எய்யோஸ் தே தானே. So, el domingo van a ir los estudiantes al cine. அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். சரியா? இப்போ அடுத்தது பாருங்க, cuando vas a ir de compras. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். vas a ir என்னது? vasங்கிறது to, you. நீ எப்போ போக போற? when are you going to go? இங்க de compras. comprar அப்படிங்கிறதோட மீனிங் வந்து buy, வாங்குறது. de compras அப்படிங்கிறது வந்து ஷாப்பிங். ஸோ நீ எப்போ ஷாப்பிங் போக போறேங்கிறது தான் இப்படி சொல்லணும். cuando vas a ir de compras. el miércoles, இப்போ கேள்வி பாருங்க, நீ எப்போ ஷாப்பிங் போக போறேன்னு கேள்வி, பதில் எப்போ வரணும்? வேணும்னு வரணும். நான் இந்த நாள் ஷாப்பிங் போக போறேன். அப்ப நான்னு மாறுமா? அப்போ நான் எப்படி சொல்லணும்? போயா மாறிடும். வாஸ் போய். எல் மியர்கோலேஸ் புதன்கிழமை, voy a ir, I am going to go. Okay, I am going to do the shopping, de compras. Okay, அடுத்தது cuando vas a salir de vacaciones. salir அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? salirங்கிறது வந்து to leave. தமிழ்ல கிளம்புறது, இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் சலீர். ஈருங்கிறது வந்து போறது, சலீர் அப்படிங்கிறது வந்து கிளம்புறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, தமிழ்லயும் அதே தான். cuando vas a salir de vacaciones. vacacionesனா வெக்கேஷன்ஸ். ஸோ நீ எப்போ வெக்கேஷன்ஸ்க்கு கிளம்ப போற? இங்க மெக்சிகோல ஒரு கல்ச்சர் இருக்கு, லீவ் விட்டாலே அவங்களுக்கு வெக்காஷன்ஸ் தான். ஓகேயா? அதாவது நமக்கு கிறிஸ்மஸ் லீவு, அப்புறம் ஈஸ்டர் லீவுன்னு மொத்தமாக லீவ் வரும்ல, அந்த மாதிரி லீவ் எல்லாமே அவங்க வந்து வெக்காஷன்ஸ் தான். அவங்க யாருமே வீட்டிலலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இதை ட்ரிப்பு போயிடுவாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வீட்டில் ஒரு கெட் டுகெதர் மாதிரி போட்டு மொத்தத்தில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலியோட நிறைய 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 டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இங்கே வெக்காஷன்ஸ்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப காமனாகவே யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊருக்கு போனேன், அமெரிக்காவுக்கு போனேன், லண்டனுக்கு போனேன், அசால்ட்டாக அவங்க வந்து பேசுவாங்க. ஏன்னா மெக்சிகன்ஸுக்கு வந்து நிறைய கண்ட்ரிஸ், கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கு அவங்க வீசா எல்லாமே ட்ராவல் பண்ண முடியும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கடன் வாங்கி எல்லாம் இவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெயின் போனால் கூட இவங்களுக்கு மொழி பிரச்சனை கிடையாது. லாட்டின் அமெரிக்கன் ஜோன், அதாவது சவுத் அமெரிக்காவில் எங்கே போனாலுமே, பெருக்கு நான் ட்ரிப்பு போகிறேன், கொலம்பியா போகிறேன் அப்படின்னு அசால்ட்டாக போவாங்க. ஏன்னா அங்கேயும் ஸ்பானிஷ் தான் பேசுவாங்க, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் வந்து மொழி பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த வெக்கேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக் அண்ட் காமன் வேர்ட் இங்கே மெக்சிகோவில் ஸ்பானிஷ் பேசுகிறவங்க கிட்ட. சரியா? ஸோ cuando vas a salir de vacaciones. vacaciones. சரியா? el jueves voy a salir de vacaciones. ஏன் அப்படி சொல்றோம்? வாசா, நீ எப்போ போற? நான் இந்த நாள் போறேன். ஸோ voy மாறணும், voy a salir de vacaciones. ஓகேயா? இப்படிதான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து டேஸ் ஆஃப் த வீக் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது, வாரத்தை பற்றி பேசுறது. இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை பற்றி ஆன்சர் பண்ணுறேன். சரியா? நன்றி.